2 நாளா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பேசிகிட்ருக்காங்க. அதனால் மக்களுக்கு ஏற்பட போகிற பெரிய பாதிப்பை பற்றி ரொம்ப ஆழ்ந்து பேசிகிட்ருக்காங்க. உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். ஏதோ ஒரு நடிகரோட திரைப்படம், அதுக்கு சென்சாரில் சர்டிஃபிகேட் கொடுக்கலையா. தமிழ்நாடே போச்சுங்க. மக்களோட வாழ்வாதாரம் போச்சு. மக்களோட இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அந்த படம் வரணுன்னா என்ன பண்ணுவான்? மக்கள் எப்படி வாழறது? எப்படி சாப்பிடுவான்? ஏடா பைத்தியமாடா நீங்கள்லாம்? பைத்தியமா நீங்கள்? ஏதோ ஒரு தயாரிப்பாளர் எடுத்த படம், ஒரு திரைப்படம், அது வந்தால் என்ன, வராட்டி என்ன, அது போனால் என்ன, போகாட்டி என்ன, இதெல்லாம் என்னடா ஒரு பிரச்சனைன்னு பேசி தர்றீங்க? உங்களெலாம் வேலை வெட்டியே இல்லையாடா? மக்கள் பிரச்சனை 1000 இருக்குது. அவனும் ஒரு விதியில் இறங்கி போராடிட்டு இருக்கான். அவனும் போராடிட்டு இருக்கான். தன்னோட வாழ்வாதாரம் இல்லாமல் போராடுறான். காடுக்காக போராடுறான், மலைக்காக போராடுறான், நதிக்காக போராடுறான், மணலுக்காக போராடுறான். அதெல்லாம் ஒரு பயம் பேச மாட்றான். ஒரு குப்பை சினிமாவை பற்றி பேசுகிறதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை மாதிரி உலகத்துலேயே தான் அந்த பிரச்சனை தான் தலைவோங்கி பிரச்சனை மாதிரி அந்த நடிகர் வர சரித்து அப்படியே தலைவர் ஆகிட்டாரா? டே யாரா நீங்கள்லாம்? போங்கடா. மனுஷன் மாதிரி நடந்துங்கடா, தயவுசெய்து மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்கடா. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு வெட்டித்தரமா வேலையை பாருங்கடா. மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குடா. போங்கடா.